ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? குணசேகரனோட வீட்டில் கொற்றவைக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அந்த ஆதாரத்தை தான் அறிவுக்கரசி எடுத்துக்கிட்டாங்களே. அப்புறமா இந்த கொற்றவை இருந்துக்கிட்டு ஆதாரம் ஒன்றும் கிடைக்கலன்ட்டு குணசேகரனை கைது பண்ணாமல் போயிடுறாங்க. ஆஸ்பத்திரியில் போயிட்டு நந்தினி, ரேணுகா, ஜனனி எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு ஆதாரமும் கிடைக்கலன்னு கொற்றவை சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க 3 பேரும் குணசேகரன் வீட்டுக்கு. அறிவுக்கரசியை நந்தினி இழுத்து போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறிவுக்கரசியை நந்தினி கேட்குறாங்க, நீ எந்த காட்டு சிறுக்கி இங்கே எங்களை அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கியா, போடி வெளியே அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஜனனி ஈஸ்வரி அக்காவை கொல்லணும்னு நினச்சவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு விசாலாட்சி அம்மா சொல்கிறாங்க, அவளை கொல்லணும்னு எண்ணம் இந்த வீட்டில் யாருக்கிட்டையும் வரும் அப்படின்னு விசாலாட்சி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, ஈஸ்வரியை அக்காவை பிடிக்காதவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க, அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க ஜனனி. அதுக்கு குணசேகரன் இருந்துக்கிட்டு, ஏய் யாரை சொல்கிற, என்னைய சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜனனி, ஆமாம் நீங்கள் தான் காரணம், அவங்கள அடித்து காயப்படுத்தி கொலை பண்ணுற அளவுக்கு பண்ணினது நீங்கள் தான் அப்படின்னு ஜனனி ஆவேசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. குணசேகரன் சொல்கிறாங்க, ஏய் நிப்பாட்டு, சத்தம் போட்டு பேசினா அது பொய் உண்மையாயிராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்வரி போய் இழுத்துக்கிட்டு கிடக்கிறாள்னா அதுக்கு காரணம் நீ தான் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சி, இந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி நீ தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒவ்வொருத்தராக பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாங்க. ஈஸ்வரி போய் அங்கே இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கு நீ தான் காரணம், அதான் என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி, என்ன நான் தான் காரணமா, அதை எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தவன் நீ, எங்களோட சொத்து கிடைக்கலையுமா ஒவ்வொருத்தவங்களா பிரித்து நீ தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாங்க. என் மேலே தப்பு இருக்குதுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் ஈஸ்வரி அக்கா பக்கமாக எட்டி பார்க்க மாட்டேன், உங்கள் பிள்ளைங்க பக்கமும் எட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டேன்னா, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குதுங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஜனனி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு, ஏய் நிப்பாட்டு, எங்கே நீ சவால் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜனனி, ஏய் நீ கம்முன்னு இல்லாட்டி நீ செத்துருவா அப்படின்னு கதிரை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் ஜனனியை பார்த்து, ஆமாம் நீ கிழிச்சிருவா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, ஏய் நிப்பாட்டு, உங்கள் அண்ணே என் மேலே நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன், நீ என் மேலே பள்ளியே போட்டார்ல, அதை உண்மையாக்கிடுவேன் பார்த்துக்க, உன்னை கொண்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜனனி சொல்கிறாங்க. அறிவுக்கரசியை பார்த்து சொல்கிறாங்க ஜனனி, தான் இந்த தெருப்பெருக்கு எல்லாம் வீட்டில் சேர்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள பொம்பளைகளையெல்லாம் எங்களையெல்லாம் கேவலமாக நீ ட்ரீட் பண்ணுறீங்களா, உன்னை வெட்டி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜனனி சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் நீ கிழிச்சா அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கு குணசேகரன், நீ கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னண்ணா இவ ஆம்பளை மாதிரி பேசிகிட்டு இருக்கா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. குணசேகரன் சொல்கிறாங்க, ஏற்கனவே அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டான், இப்போ இதன் மூலமாக வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இவள் வழி செஞ்சுட்ருக்கா அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்தால ஒரு பொம்பளை போலீஸு, அவளே உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போவா பாரு, இதை நீ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.